இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். அவர் பழியினில் கலந்திட, அவர் பழியினில் கலந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் செல்லுவோம். தாம் உரைத்தவாறே ஆண்டவர் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். அனைவரும் அகமகிழ்ந்து அக்களிப்போம், ஏனெனில் அவரே என்றென்றும் ஆள்கிறார். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கத்தையும் தேவ ஆசீர்வாதங்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இதோ ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவினை கொண்டாடி முடித்து இந்த பாஸ்காயின் கிழமையின் திங்கட்கிழமையின் வழிபாட்டில் நம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். உயிர்த்த இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அத்துணை மகிழ்ச்சியையும் வாரி வழங்குவதற்காகவே இதோ கல்லறையிலிருந்து எழுந்தார் என்கின்ற மாபெரும் விழாவினை உண்மையை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம். ஒருபுறம் இந்த உலகம் இவ்வளவு சோதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நோய் நொடிகளையும் சந்தித்தாலும் கூட நம்பிக்கை ஒன்றை உள்ளத்தில் வைத்து வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு நாளாக, ஒரு விழாவாகத்தான் இந்த உயிர்ப்பு விழா அமைந்திருக்கிறது. எனவே தொடர்ந்து அவர் தம்முடைய சீடர்களையும் சீடத்திகளையும் சந்திக்கிறார், தைரியப்படுத்துகிறார், நம்பிக்கை இழக்காதபடிக்கு இதோ வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு கற்பிக்கிறார். நாமும் சோர்ந்து போகாதபடிக்கு உயிர்த்த இயேசு ஆண்டவர் எங்களையும் உயிர்த்தெழ செய்கிறார் ஒவ்வொரு நாளும் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்ந்திட வரம் கேட்டு இந்த கல்வாரி பலியின் கொண்டாட்டத்தில் நாம் பக்தியோடும் மகிழ்ச்சியோடும் பங்கெடுப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வினை தகுந்த முறையில் நாம் கொண்டாடி மகிழ்ந்திட நமது பாவம் குற்றம் குறைகளை நினைத்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவம். ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனிதமரியாளையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவம் குற்றம் குறைகள் பலவீனங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வு வழங்குவாராக. ஆண்டவர் உயிர்த்திருக்கிறார். இந்த நாட்களில் நாம் உயிர்த்த ஜீவன்களாக இது உன்னதங்களிலே பாடி ஆண்டவரை போற்றுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லா
உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். மன்றாடுவோமாக. உமது திரு அவை புதிய மக்களை பெற்றெடுத்து தொடர்ந்து வளர செய்கின்றே. உம்மடியார்கள் நம்பிக்கையால் பெற்றுக்கொண்ட அருளடையாளத்தை வாழ்ந்து காட்டுவதில் நிலைத்து நிற்க செய்வீராக. உம்மோடும் தூயாவியரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது இறைமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மனம் மாறுங்கள், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 36 முதல் 41 முடிய. பெந்தகோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிக்கட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரது பேரன்பால் பூலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை
தீனாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறை திருவசனங்கள் 11 தொடங்கி 18 முடிய. அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டிருந்த கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த ஒரு வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒரு தலைமாட்டில் மற்றவர் கால்மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கேயாவது வைத்திருந்தார். எனக்கு எங்கே வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறீர்? யாரை தேடுகிறீர் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்திருக்கிறீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளிடமும் செல்லவிருக்கிறேன் எனச் சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றனர். தம்மிடம் இயேசு கூறியவற்றை அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா என் கிழமையின் 2ஆம் நாளாகிய இந்த செவ்வாய்க்கிழமை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுத்திருக்கிறோம். இந்த இறை வாக்கு இந்த நாளில் இதோ எனக்கு என்ன சொல்லுகிறது என்று சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். நேற்றைய நாளின் தொடர்ச்சியாக வதந்திகளை பரப்புகின்றார்கள், ஆண்டவர் உயிர்க்கவில்லை என்று.
எனவே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு எப்படி ஏவாளை சாத்தான் ஏமாற்றினானோ பெண்ணினம் சில நேரங்களில் வதந்திகளையும் அல்லது பொய்மைகளையும் நம்பக்கூடிய சூழலை போல இன்றும் கூட மரியா என்கின்ற அந்த பெண் கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருக்கின்றாள். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்க்கிறார். அங்கே வெண்ணிற ஆடை அணிந்த 2 வானதூதர்களை பார்க்கிறார். இயேசுவை அங்கு பார்க்க முடியவில்லை. அவர் உடலை வைத்திருந்த அந்த இடத்திலே தலைமாட்டில் கால் மாட்டிலும் இந்த வானதூதர்கள் இருப்பதனாலே இவள் அழ ஆரம்பிக்கின்றாள். அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்கிற பொழுது, என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவர் எங்கே வைத்தனரோ என்று தெரியவில்லை. பல முறை அவர் பாடுகளையும் அதே நேரத்தில் உயிர்ப்பையும் பற்றி பேசியிருக்கிறார். உடனிருந்த சீடர்களைப் போல பாவம் இந்த மரியாவும் புரிந்து கொள்ளாத சூழல். பிறகு அவர் இயேசுவையும் காண்கின்றார். ஆனால் இயேசுவை தோட்டக்காரனாக தான் பார்க்க முடிகிறது தவிர பாசம் அன்பு கண்ணை மறைக்கிறது. அங்கே இயேசுவை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் வதந்தி அவள் உள்ளத்தை மிக ஆழமாக அந்த பொய்யானது பற்றி கொள்கிறது. எனவே அவர் எடுத்து போய்விட்டார்கள் என்று அந்த ஒரு தேடல், அந்த அழுகை தான் மேலோங்கி நிற்கிறது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் பொய் புரட்டுகள் இதோ எப்பொழுதும் அது வெற்றி வகை சூடுவது போல காட்டும். ஆனால் உண்மை சுடும் என்பதற்கு உதாரணம் அங்கே இயேசு அவளுக்கு உண்மையை இதோ எடுத்து எம்புகின்றார். அழாதே என்று சொல்லி ஆறுதல் தருகிறார். மேலுமாக இயேசு சொல்லுகிறார், இதோ நீ இப்பொழுது என்னை பார்த்து விட்டாய், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவிடம் நான் செல்லவிருக்கிறேன் என்று சொல் என்று அவளுக்கு பார்வை திறக்க செய்கின்றாள். எனவே தான் அவள் சொல்லுகிறாள், ஆண்டவரை நான் கண்டேன். பாருங்க எவ்வளவு ஒரு ஆணித்தரமான வார்த்தை, ஆண்டவரை நான் கண்டேன் என்று. இதோ இயேசுவை பார்த்த செய்தியை மற்றவர்களுக்கும் அவள் ஓடோடி சென்று சொல்லுகின்றாள். எனவே தான் கண்ட அந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மற்றவர்களுக்கும் எடுத்து இயம்புகின்றார்கள். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். அதன் பிறகு அந்த சீடர்கள் குறிப்பாக அவர்கள் இயேசுவை தைரியமாக அறிவிப்பதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. எனவே இந்த நாளில் இறுதியாக முதல் வாசகத்தில் வாசிக்கிற பொழுது ஏறக்குறைய பேதுரு மற்ற திருத்தூதர்களுடைய பேச்சை கேட்டு 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். இன்னைக்கு எத்தனை கோடி இயேசுவை கண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எத்தனை கோடி இந்த இயேசுவை உண்மையிலே அறிந்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எனவே இன்று தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை அறிந்தவர்கள் பல கோடி பேர் என்று சொல்வதை காட்டிலும் இயேசுவை உண்மையாக அறிந்தவர்கள் ஒரு சிலரே இருந்தாலும் போதும். அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும் என்று இந்த முதல் வாசகத்திலே இதோ மிக அழகாக பேதுரு மற்ற திருத்தூதர்களை பார்த்து மனம் மாற விரும்புவாராக கேட்கிறார்கள். சகோதரர்களே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் என்று கேட்கிறார். ஒரு தேடல். எப்படி இந்த மரியா தேடினாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏனெனில் நீங்கள் உயிர்த்த இயேசுவை பற்றி பேசுகிறீர்கள், ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லுகிறீர்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அழகாக சொல்லுகிறார், இதோ நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். எவன் ஒருவன் தூய ஆவியை கொடையாக பெற்றிருக்கிறானோ அவன் இந்த உலகத்திலே நிச்சயமாக நல்லதை மட்டுமே அவனால் செய்ய முடியும். மனசாட்சி சொல்லும் இது நல்லது இது கெட்டது என்று. எனவே தூய ஆவி எவன் ஒரு இடத்தில் இருக்கிறதோ அவன் நிச்சயமாக ஆண்டவரை கண்டவனாக வாழ்வான். எனவேதான் வேதனையோடு சொல்லுகிறார், இதோ நெறிக்கட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற இந்த துன்பகரமான ஒரு சூழல், அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா வைரஸ் என்கின்ற இந்த ஒரு நோயினாலே நாம் வாடி வதங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இதையும் நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நெறிக்கட்ட இந்த தலைமுறையிடம் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு உலகம் எப்படியாவது யாரையாவது வஞ்சித்து ஏமாற்றி தங்களுடைய வாழ்வை உயர்த்தி கொள்ள வேண்டும் ஆசைப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நடக்கக்கூடிய இந்த மரணங்கள், துயரங்கள், இறப்புகள், இழப்புகள் எல்லாம் இந்த தலைமுறையிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு எச்சரிக்கையாகவும் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஏனெனில் நான் சொன்னது போல எவ்வளவோ கோடி பேர் இயேசுவை அறிந்திருக்கிறார் என்று தெரிந்தபடி இதோ நான் இயேசுவுக்காக இயேசுவை போல வாழ்கிறேன், இந்த உயிர்த்த இயேசுவாக வாழ்கிறேன் என்கின்ற அந்த எண்ணம் மேலோங்கி இருக்க வேண்டும் என்பது தான் இன்றைய இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது. எனவே ஆண்டவரை கண்டு கொள்வோம். ஆண்டவரை கண்டு கொண்டோம் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரமே, நாம் இந்த பாவப்பட்ட நெறிகட்ட அந்த சமூகத்திலிருந்து நம்மை
சற்று தள்ளி வைத்துக் கொள்ள வேண்டும், விலக்கி இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஏற்ற அற்புதமான வாழ்வை வாழ வேண்டுமெனில் இதோ ஆவியானவர் என்னில் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் உணர வேண்டும். அந்த ஆவிக்குரிய வாழ்வை வாஞ்சையோடு வாழ்வதற்கான வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயன கிடைத்த பொருளை, உழைப்பின் பயன கிடைத்த பொருளை என்னோடு இணைத்தே தருகின்றேன், என்னோடு இணைத்தே தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன், தந்தா என்னையும் தருகின்றேன். அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பள்ளி எல்லாம் அல்ல தந்தையாம் உறைவது கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை பரிவுடன் ஏற்றுக்கொள்ளும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கு நாளும் புதுப்பிக்கப்பட்ட இவர்கள் என்றென்றும் உள்ள பேற்றினை பெற்று கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவர் எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு ஒரே செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகினும் ஆந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து ஒரே குடும்பமாய் பாடுவதாவது. உன்னதங்களிலே
தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகபடி ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவ பாடுபட உள்ளம் கணித தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு பகிர்ந்தளித்து அவக்குரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்தி அருந்தியவின் கண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு பகிர்ந்தளித்து அவ கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவுடைய இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூறும். வாழ்வு செல்கின்ற அப்பத்தை மீட்பளிக்கிற கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று கோழியும் முறை தகுந்தவர்கள் எண்ணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்ற மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்துள்ள எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைத்த அள்ளத்தின் அப்போஸ்தலிக பரிபாலக வேதகாய தேவதாஸ் அம்ப்ரோஸ் எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் அது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை மறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியின் ஒளி ஏற்றருளும் எங்கள் அனைவரும் வரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியா இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்ட படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் அவருடைய அன்பு பிள்ளைகள் என்கின்ற உரிமையோடு இருக்கரம் விரித்து விண்ணக தந்தையிடம் உரிமையாயும் ஆசையோடு மன்றாடுவோமா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை நோக்கி மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலைகளும் கஷ்டங்களும் கண்ணீரும் கடன் பிரச்சனைகளும் இன்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்ற நாளிலும் திருத்தூதர்களுக்கு திருவாய் மொழி தர என் வாழ்வின் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்பிக்கையை கண்ணோக்கி நாங்கள் வேண்டி கேட்கிற அமைதி, ஒற்றுமை, சமாதானம், சந்தோஷம், இரக்கத்தை எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாய் தந்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் உட்கொள்ளும் இந்த உடலும் திரு இரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமது பரிவிறக்கத்தால் என் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் மறுமருந்தாயிட அருள் புரியும். நான் என்றுடைய கட்டளைகளில் கருத்துண்டிக்கச் செய்திடும் நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதையும். இதோ இறைவனின் செம்மறி இவரை உலகின் பாவங்களை எல்லாம் போக விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடல் மொத்தம் பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு வழங்குவதாக. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை பாஸ்கா மறை நிகழ்வின் அருள் எங்கள் மனங்களில் பொங்கி வழிய உம்மைய வேண்டுகின்றோ. முடிவெல்லாம் மீட்பின் வழியில் பயணம் தொடங்கிய இவர்கள் உம்கொடைகளுக்கு தகுதியுள்ளவர்கள் ஆகுமாறு நீர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பாஸ்கா காலத்தில் இவருடைய சிறப்பு ஆசீர் பெற தலை வணங்குவோமா. தம்முடைய மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசையால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை இன்னும் கொடை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றி பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர் தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வாள் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனின் அன்பிலும் பராமரிப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.